வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 10ஆம் வகுப்பு மற்றும் பட்டய படிப்பு படித்து முடித்தவர்களுக்கு இலவசமாக 6 லட்சம் ரூபாய் கொடுக்க போறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்க போறாங்க, இதற்கான நிபந்தனைகள் மற்றும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுவது போன்ற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் சுமார் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கும் மேற்பட்ட வேளாண் பட்டய படிப்பு முடித்தவர்களும் பட்டம் பெற்று வெளியேறுகின்றனர். இவர்களின் நிபுணத்துவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் விவசாய மேம்பாடு மற்றும் உழவர் நலனுக்காக பயன்படுத்தும் வகையில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சமாக 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல் ஆகிய துறைகளில் பட்டம் அல்லது பட்டயம் பெற்ற இளைஞர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு வழிகாட்ட இந்த மையங்கள் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையங்கள் விவசாயிகளுக்கு அத்தியாவசியமான விவசாய உள்ளீடுகளான விதைகள், உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் போன்றவற்றை எளிதாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பயிர் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் நுட்பங்களை பின்பற்றுதல் குறித்த நிபுணத்துவ வழிகாட்டுதலையும் விவசாயிகளுக்கு வழங்கும் மையங்களாக இவையெல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எவ்வளவு மானியமா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே உழவர் நல சேவை மையம் நிறுவுவதற்கு ஒரு மையத்திற்கு 30% மானியமாகவோ அல்லது அதிகபட்சமாக 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரையோ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல் ஆகிய துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு சில முக்கிய தகுதிகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 20 முதல் 45 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம் அல்லது வேளாண் பொறியியல் பிரிவுகளில் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியில் இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கடன் மூலம் தொழில் தொடங்கும் நிறுவனத்தின் உரிமையானது தனி உரிமையாக, அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கணினி திறன் பெற்றிருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பினுடைய சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, சரக்கு மற்றும் சேவை வரி எண் ஜிஎஸ்டி நம்பர் வேணும், பேன் கார்டு மற்றும் வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், பயனாளியின் வங்கி கணக்கு புத்தகம், வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன் ஒப்புதல் ஆவணம். இந்த ஆவணங்களோடு விரிவான திட்ட அறிக்கையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் நல சேவை மையம் அமைக்க விரும்பும் நபர்கள் விதை விற்பனை உரிமம், உரம் மற்றும் பூச்சி மருந்து விற்பனை செய்வதற்கான உரிமங்கள் பெற்றிருக்க வேண்டும். உரிமம் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான உரிமங்களை பெறுவதற்கு வேளாண்மை துறை உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இணையும் நபர்கள் 10 லட்சம் அல்லது 20 லட்சத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் கடன் உதவி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வழங்கிய உத்தரவு கடிதத்தை கட்டாயமாக நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க விரும்பும் மதிப்பீட்டிற்கு ஏற்றவாறு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து அக்ரிஸ் நெட் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டமானது தமிழகத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.